மத்தியில் இருக்கட்டும். இப்ப ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கடந்த நாட்களிலே பார்த்த இந்த வசனத்துக்கு நேராய் மறுபடியும் உங்களை நடத்தி சென்று ஒருவேளை நம்மை அநேக ஜனங்கள் என்று நினையாமல் போனார்கள். அல்லேலூயா. நாம் தேவனை நினைக்கின்றோமா, தேவனை நினைக்கத்தக்கதாக இந்த பக்குவத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்கத்தக்கதாக உபாகமத்துக்கு எழுதின நிருபம் 32வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற்று போனாய், உன்னை பெற்ற அல்லேலூயா. யார்தான் அவரு? நான் நினைக்கிறேன் என்னை இவங்க தான் பெற்றாங்க, அவங்க தான் பெற்றாங்க. இல்ல இல்ல, அல்லேலூயா. என்னை யார் தான் பெற்றது? என்னை பெற்ற தேவனை நான் மறந்தேன். இன்னைக்கு உலகம் என்ன மறக்கிறது இருக்கட்டும், நான் தேவனை நினைத்து கொண்டிருக்கிறேன்னா, தேவன் நினைப்போடு கூட இருக்கிறேன்னா, கடந்த 6 நாட்கள் என்னை கிருபையாய் காத்தவரை நினைச்சு நான் கடந்து வந்தேன்னா, இல்ல வரலன்னா இவங்க திட்டுவாங்க, இவங்க ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்தேன். வாழ்க்கையில ஒரு காரியம் ஞாபகம் இருக்கணும். ஆண்டவரே 6 நாட்கள் கிருபையாய் நினைத்தீரையா, எந்த இடத்துல நான் விழுந்து விடாதபடிக்கு உங்களுடைய அன்பு என்னை அரவணைத்துக் கொண்டது. ஆண்டவரே எந்த துக்கமும் எனக்கு வந்து விடாதபடிக்கு என்னை கவனத்தோடு கூட பார்த்தவர் நீர்தானே என்பதை நாம் நினைத்து தேவ சமூகத்தை கடந்து வந்திருப்போமானால் நிச்சயமா தேவனுடைய அன்பை கடந்து வந்து பார்ப்போம். அல்லேலூயா. அப்படி இல்லை பிரதர், ஏதோ வரணுட்டு வந்த அப்படின்னு வச்சுங்களேன், நிச்சயமா ஆண்டவர் இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில நேரா சொல்லுவாரு. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற்று போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். அல்லேலூயா. தேவனையே மறக்கக்கூடிய நல்லதான் இந்த நாட்கள். நம்ம ஓடி ஓடி போய் சிலருக்கு நன்மையை செய்வோம், ஆனா அந்த ஜனங்க நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்கவும் மாட்டாங்க. சங்கீதக்காரன் அழகா சொல்லுவான், எடுத்து வாசிப்போம். சங்கீதங்கள் 106வது சங்கீதத்தின் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 106:7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் கிருபைகளின் திரட்சியை நினையாமல் என்ன பண்றாங்க? எகிப்திலிருந்து தேவன் அழைத்து வந்ததை ஜனங்க மறந்துட்டாங்க. பாடுகள் மத்தியில கூட்டு வந்ததை ஜனங்கள் மறந்துட்டாங்க. எத்தனை நன்மை செய்த தேவனை ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. முற்பிதாக்கள் எப்படிதான் இருந்தாங்க? பக்கத்துல கைவிட்டு கொள்ளுங்க. முற்பிதாக்கள் மட்டும் இல்ல, நம்மளும் அப்படிதான். ஆண்டவர் கொஞ்சம் நன்மை செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆனா நன்மையெல்லாம் மறந்துடுவோம். நன்மையெல்லாம் மறந்து ஏதோ வந்தா போதும் பிரதர். அன்னைக்கு செய்த அதே காரியத்தை தான் இன்னைக்கு நீ ஏன் செய்யற? உங்களுக்கு ஒரு காரியம் தெரியல போல இருக்கு. சில காரியங்களை உங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கட்டும். ஒருவேளை மனுஷனை பேசுனா நம்மளையே உங்களை நினைச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை நினைச்சு பேசுவதனால எனக்கு ஒன்னும் கிடைக்க போவதும் இல்லை. வேதம் சொல்கிறது, வாசிங்கப்பா. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் நல்லா புரிஞ்சுங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் இதெல்லாம் செய்யாம போனாலும் நான் நினைக்கிறேன் பாவன. அல்லேலூயா. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அல்லேலூயா முற்றுமுடிய தேவன் ரட்சிக்கின்றவர். அறகுறையால ஆண்டவர் யாரையும் தேவ சமூகத்துக்கு கூட மாட்டாரு. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன்னா இன்னொரு காரியம் எனக்கு தெரியணும், தேவனை தேடுகின்ற இருதயம் எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. தேவைகளுக்காக வந்தனா பாதியிலே அறுத்துட்டு போயிடுவேன். அல்லேலூயா. என் தேவையே நீங்க தானே எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆண்டவர் இருப்பாரு. அல்லேலூயா. யோசேப்பை யார் வேணாலும் மறக்கட்டும், பக்கத்துல போய் சொல்லி நினைச்சவனா மறந்துட்டோம்,
நன்மை செஞ்சவெல்லாம் மறந்துட்டோம், வாங்கி சாப்பிட்டவன் மறந்துட்டோம். யோசேப்பு அப்பா சொல்றாரு, அப்பா எதை கொடுத்து அனுப்புறாரு, வா அண்ணன்களுக்கெல்லாம் போயிட்டு என்ன கொடுத்துருவா, அவங்க எப்படிக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணு, ஆகாரத்தை ரொம்ப கொடு. அவரு குடியில கொடுத்தான் சாப்பிட்றாங்க, அவரு எடுத்துட்டு வந்த சாப்பாடை தான் சாப்பிட்றாங்க. ஆனா யார மறந்துட்டாங்க? பக்கத்துல போய் சொல்லு, நீ நன்மை செய்யத்தக்கதாக சகலத்தையும் செய்வ, உன் கையில இருந்தே வாங்கி தின்னு சாப்பிடுவாங்க, ஆனாலும் மறந்துடுவாங்க. யார் மறந்தாலும், யார் மறந்தாலும் ஓர்த்திவான் இருதயத்திலே தேவன் கடந்து வந்தபடியினால் யோசித்து நினைக்க செய்தார். அங்கே வந்த பிரச்சனைகள் மத்தியிலே அவன் சிறைச்சாலையிலே போடப்படும் பொழுது சிறைச்சாலை அதிகாரி இதயத்தில் நினைக்க செய்தார். அல்லேலூயா. மனுஷன் மறந்துட்டாயா? வாங்கி சாப்பிட்டவன் மறந்து போயிட்டான், நன்மையை பெற்றுக்கொண்டவன் மறந்து போயிட்டான். ஆனா கர்த்தர் இன்னும் உன்னை மறக்கல. அதனால்தான் தேவ சமூகத்தில் நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கிற. வேதம் அழகா சொல்லுது, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணாரு? யாரை ரட்சித்தாரு? அவர்களை அல்ல, என்ன ரட்சித்தாருப்பா? இன்னைக்கு வாழ்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆனால் வாக்கு கொடுக்கும் போது உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாக்கு கொடுத்தார். அவர்களை ரட்சி முடிந்த காரியத்தை பேச ஆண்டவர் வரல, இப்ப தொடக்கத்தை ஆண்டவர் பேச வந்திருக்கிறார். ஆனா நம்மளுக்கு நினைவுல யார் மேல் தான் இருக்கும்? யார் மேல் தான் இருக்கும்? நம்மள மறந்த ஜனங்களை தான் நம்ம மறக்கவே மாட்டோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரித்தவனும் மௌனத்தில் இறங்கினவனும் இனி கர்த்தரை உங்க உயிரோடு கூட வச்சு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. உங்க இருதயம் சொன்ன ஆண்டவரே, உங்க துதிப்பு ஆண்டவரே, உங்க நினைப்பு ஆண்டவரே, உண்மையே போற்ற ஆண்டவரே, உண்மை இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றுக்கும் இடம் கொடுக்க மாட்டாண்டவர். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. யாருக்காக அதட்டினார்? நல்ல புரிஞ்சுங்க. நம்ம மனநிலையை அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது. 7வது வாசிமா 7வது வசனத்தை, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் எங்க இன்னும் தாண்டலப்பா, எல்லைய தாண்டல. அல்லேலூயா. என்ன பண்ணல? எல்லைய தாண்டல. சிவந்த சமுத்திரம் கிட்டதான் வந்துக்கிறான். இனி தாண்டாதான் எங்க போக முடியும்? கானானுக்குள்ள பிரவேசிக்கவும் முடியும். ஆனா போறதுக்கு முன்னாடி நம்மளால இருதயம் எப்படிதான் இருக்குது? ஆண்டவர்களெல்லாம் காட்ட இருக்கிற நமக்கு இருதயம் நன்மையை இன்னும் முழுமையா பெற்றுக்கொள்ள பிரச்சனைகள் முடிந்த மாத்திரத்துல ஆண்டவரை மறந்துடுறோம். தேங்க்யூ அப்படின்னு கர்த்தருக்கே காட் பிளஸ் யூ சொல்றாங்க. காட் பிளஸ் யூ ஆண்டவர். ஏன்னா என் பிரச்சனை முடிச்சு, இதுக்கு மட்டும் உங்க உதவி என்ன பண்றதுல. ஆனா ஆண்டவர் அப்படி நடுவழியில விட்டு போறவர் இல்ல. சங்கீதங்கள் புத்தகத்தை நீங்க போய் வீட்டுல வாசிங்க, இங்க வேண்டாம். 139வது சங்கீதம் 16ல சொல்லுவாரு, தாவீது உணர்ந்தவனா என் சங்கீதக்காரன் அழகா எழுதி வச்சிருப்பா, என் கருவை உன் கண்கள் கண்டது ஆண்டவரே. நான் உருவம் இல்லாத கிடந்த போது, ஒரு மனிதனும் என்னை நினைக்காத போது, தாயின் கருவிலே நான் உருவேற்படாத போது என்னை நினைத்த அன்பை நான் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவர். அந்த அன்பை நினைச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆண்டவரை தேடத்தக்கதாக என் கண்கள் உறங்காது. நினைக்கல நல்லா படுத்து தூங்குறோம். நினைக்கல அதே போல கர்த்தர் நினைக்கலன்னு வச்சுங்க, வேதம் சொல்லுங்கப்பா, சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே தாண்டல. நினைக்காத ஜனங்களை தேவன் நினைக்கிறார். நன்மையை யோசிக்காத ஜனங்களை தேவன் யோசிக்கிறார். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் ரட்சித்தார். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையிலே நடப்பது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகஞ்சர் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு, நல்ல புரிஞ்சுங்க, பகஞ்சரின் கைக்கு விலக்கி ரட்சித்தார்.
சத்ருவின் கைக்கு விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை நல்லா புரிஞ்சுங்க. எதிரிக்கு நம்ம வந்த பிரச்சனைய முடிக்கும் பொழுது அவரை பார்த்து பாடுறோம். நம்ம பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நீங்க ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. என்ன பண்ணுவோம், தெய்வ சமூகத்துல ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே கேட்போம். முடிஞ்சவனே அந்த ஒரு வாரத்துல பக்தி பழமா மாறி நம்மள என்னதான் ஆண்டவர் என்ன பண்ணாலும் கிளீன் பண்ணி அழகா மாத்தினாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், கடிந்து கொள்வது என்னுடைய காரியம் இல்லை. ஆனா உங்க மனநிலையை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கின்ற ஒரு பிரச்சனை, ஒரு தேவைகள் இருக்கும் பொழுது நீ ஆண்டவர் சமூகத்துல வந்து அணுகுமுறை எவ்வளவுமா இருக்கோ உன்னை போல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஆனா பிரச்சனை முடிந்த பிற்பாடு why brother come late, I'm every time busy brother. ஏன் கேட்டா வரேன் கேட்டா ஒரு என்ன சொல்லுவாரு, பிஸி, வீட்டுல அவ்வளவு வேலை இருக்குது. அன்னைக்கு பிரச்சனை வரும்போது ஒரு வேலையும் ஓடலையே ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்ப முடியும் ஆண்டவரே, இந்த போராட்டம் எப்ப நீங்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே போராட்டத்துல இருந்தாங்க. அடிமைத்தனத்துக்கு மேல வேதனைக்கு மேல வேதனை, துக்கத்துக்கு மேல துக்கம், கத்துறாங்க. ஆளொட்டிகள் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தை கேட்ட பொழுது ஆண்டவர் நினைத்து பார்த்து மோசேயை சந்திக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா, மோசேயை சந்திக்கத்தக்கதாக யார் இறங்கி வந்தது? தேவன் இறங்கி வந்தாரு. பிரச்சனையை மாற்ற, உன் போராட்டத்தை மாற்ற, அவன் நிந்தனையை மாற்ற மோசேயை வருகை அழைக்கிறாரு. மோசே வா மோசே, என் ஜனங்கள் எல்லாம் துக்கப்படுறாங்க மோசே, துயரத்தின் சத்தம் என் சமூகத்தில் எழுப்புகிறது. வந்து புலம்புறான், அழுகுறான், தேவ சமூகத்துல கத்தி கதறான். இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை பார்க்கறதுக்கு வந்தா ரொம்ப கஷ்டங்கிறது. மணிக்கணக்கில் உட்கார வச்சிருங்க. அன்னைக்கு மணிக்கணக்கில் உட்கார வச்சா தெரியல, ஏன்னா என் கஷ்டம். புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மனிதன் பழக்குடியை தலையில வைத்துக் கொண்டு மிகவும் கனத்தோடு கூட சுமந்து கொண்டு போனான். அந்த வழியாய் ஒரு வாகனத்துல போகும்போது, ஐயா வாங்க, எங்க போறீங்க? ஐயா நான் பக்கத்து கிராமத்துக்கு போறேன் ஐயா. அந்த மனுஷன் சொன்னா, சரி வாங்க ஐயா நான் உங்களை கொண்டு விட்டுருக்கேன். அவன் அந்த வாகனத்துல உட்காரும் போது அந்த கூட வயிற்றோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த மனிதன் திரும்பி பார்த்து கேட்டானா, உன்னை சுமக்கின்ற வாகனம் தான் இந்த பழக்குடியும் சுமக்குது. முதல்ல உன் தலையில இருக்கிற இந்த வயிற்று என்ன பண்ணி இறக்கே கிழவி வச்ச போதுதான் உனக்கு தெரிஞ்சுதான், ஓ இத்தனை கணத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன்ட்டு. அதை இலகுவாய் மாற்றினவர் தேவன் தாமே. உன் இருதயத்திலே கணத்தோடு கூட எத்தனையும் கூட தேவ சமூகத்துக்கு வந்திருப்பா. இன்னைக்கு அந்த காரியம் மாறின போது உன் மனநிலை எப்படி இருக்குது? ஆண்டவர் அன்னைக்கு தர்ற மாதிரி தான் தெரியுங்களா? இல்ல இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டேன் பிரதர், இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவேன், இன்னைக்கு தேவனுடைய அன்பை எப்படி ருசி பார்க்க போறேன்னு பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு மறந்துட்டீங்க. அங்க வேதம் அழகா சொல்லுது, வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரிசித்து பார்த்தார்கள். யாரு? அதுக்கு முன்னாடி வசனம் சொல்ல, ஆனாலும் இல்ல அதுக்கு முன்னாடி 12 வாசிங்கம்மா. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சவங்க தான், அவருடைய துதியை பாடினவங்க தான். ஆனாலும் சீக்கிரமா கிரியைகளை மறந்தார்கள். யாரு? அவர் சத்தத்தை கேட்டவங்க தான், ஆராதனை வந்து பாடினவங்க தான், பாட்டெல்லாம் எழுதினவங்க தான். இன்னைக்கு மறந்துட்டாங்க. நீங்க ஆண்டவரே ஆண்டவரே எந்த அளவின் படி நீ அளக்கின்றாயா அதே அளவு தான் உனக்கும். சொல்லுங்க, எந்த அளவுல அளக்குறீங்களோ பிரதர் அதே அளவு தான். இன்னைக்கு மறந்துட்டீங்க என்பதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகின்றார். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள்.
அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவன் என்ன பண்ணாங்க, பரீட்சித்து பார்த்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய அன்பு இதுதான். நீ ஆண்டவரை பரீட்சித்து பார்த்தா கூட ஆண்டவர் உனக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறாரு. நான் மறந்துட்டேன், அவர் மறக்கல. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின நிருபம் 17வது அதிகாரம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா எழுதின நிருபம் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிமா. உன் பலமாகிய கண்மலையை நீ என்ன பண்றீங்கள நினைக்கலாமா? உனக்கு பலன் யார்தான்? நீங்க ஸ்ட்ரென்த்தா நடக்கிறேன் பிரதர். எனக்கடா சொல்லுவேன், ஒருவேளை 2013 கால்கள் எடுக்கப்பட்டிருந்தா எனக்கு தெரியிருக்கும், நான் பலன் இல்லாம இருந்திருப்பாண்டவரே. ஆனா எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு பலனா நடக்க செய்கிறது நீரே. அல்லேலூயா. அப்ப நான் அவரை பார்த்து என்ன சொல்லுவேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா. வேதம் சொல்லுகிறது, என் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன்னை ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ எதனா போய் ஆண்டவரை மறந்துட்டு போயிட்டு நான் இதை செய்யறேன் பிரதர், அதை செய்யறேன் பிரதர் செஞ்சாலும், வெளியே இருந்து பிரதர் உலக ஜனெல்லாம் என்னை பார்த்து மெச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும், பகல் காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே என்னென்னமா கிடைக்கும்? துக்கமும் வேதனைதான். நான் நினைக்கிறேன் பிரதர், நான் உலகத்துக்குலாம் போயிட்டு எல்லாம் காரியத்தை செய்யணும் பிரதர் நினைப்பாங்க. கண்டிப்பா நினைக்க மாட்டான். துக்கம் தான், வேதனை தான். இதை தவிர அங்க ஒண்ணுமே நீ எதிர்பார்க்க முடியாது. நான் உழுந்து பாக்குறோம் பிரதர், ஆனா அவங்க என்னதான் சொல்றாங்க, வேலை வேணும்ன்ற அளவுக்கு உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. உன்னால காரியம் நடக்கணும் போது என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நீ ஒரு காரியத்தை மறந்துடுற, உன்னை நினைத்த உனக்கு பலனை கொடுத்த கண்மலையை நீ மறந்தாய். அப்ப அவருக்கு வலிக்காதா? உனக்கு இவ்வளவு நன்மை செய்யறாருல, உன்னை பலனோடு கூட நடத்துறாருல, எந்த இடத்துல நீ விழுந்து விடாதபடிக்கு உன்னை தூக்கி எடுக்கிறாரு. அவரை நீ மறக்கும் பொழுது இத்தனை காரியத்திற்கு இத்தனை நன்மை செய்யற பிரதர் அப்படின்னு நீ நன்மை செய்யற ஜனங்கள் உன்னை மறக்கும் பொழுது உன்னை வலிக்குதுன்னும் போது, உனக்காக எல்லா காரியத்தை செய்து வருகிற தேவனை நீ மறக்கும் பொழுது அவருக்கு வேதனை இருக்காதோ? முதல்ல உன்னை நினைக்கிற தேவனுடைய இருதயத்தின் நல்லா புரிஞ்சுங்க. நான் சீஷனா இருந்தா என்ன தெரியுமா செய்வேன்? சீஷன் இருந்தா என்ன செய்ய சொல்லுங்க? சீஷன் என்பவன் குருவை போலவே எனக்காய் வாழாமல் தன்னையே தருவான். நான் அடிமையா இருந்தா என்ன பண்ண சொல்லுங்க? அடிமையா இருந்தா என்ன பண்ணுவேன்? இல்ல ஒரு காரியம் எல்லாம் ஏகமெல்லாம் எனக்கு அடுத்த ஆப்ஷன் கிடைக்காது. எனக்கு அடுத்தது எதுவுமே கிடையாது. என் ராஜாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும், அதுக்கு நான் எதையும் வேணாலும் செய்வேன். நான் அடிமையா இருந்தா அதான் செய்வேன். ஆனா நான் அநேக நேரத்துல எஜமானனா இருக்கிறேன். அல்லேலூயா.
எஜமானனா இருக்கிற ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டான். ஆண்டவரே நீங்க எஜமானனா இருங்க ஆண்டவரே, நான் வேலைக்காரனா இருக்கேன், இல்லைன்னா என்னை காட்டி அடிமையாக்க. ஒரு விசுவாசி வரும்பொழுது நீங்க எப்படி வேணாலும் விசுவாசியாவா, போக போக சீஷனாய் மாறிவிட்டு உன் வாழ்க்கை முன்னேற முன்னேற அடிமையா போயிட்டு. இஸ்ரவேல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒரு அடிமை வந்துட்டானா அவன் கடைசி நாட்கள் வரைக்கும் தன்னுடைய எஜமானனுக்கு உரிய எல்லா காரியத்தையும் செய்யணும். இப்ப எப்படி யோசேப்பு போர்த்திபான் வீட்டுல செஞ்சான் தெரியுங்களா? எல்லா காரியத்தையும் செஞ்சான், எல்லாம் எவ்ரிதிங்ஸ். இப்போ சிறைச்சாலை தலைவன் மறந்துட்டான் விசாரிக்கணும்ட்டு, ஆனா யோசேப்பு விசாரிக்கிறான், எல்லா காரியத்தையும் செய்யறான். ஏன்னா அவன் எஜமானுடைய இருதயம் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறான். அடிமையானவன் நம்ம இருதயம் எப்படிமா, நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் கடவுளை தேர்த்தே எதுக்குதான் எதுக்குதான்பா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அப்ப ஆண்டவருடைய இருதயத்தின் சத்தத்தை எப்ப நீ பூர்த்தி செய்வ, எப்ப நினைச்சு பார்ப்ப, எப்ப அவருக்காக செயல்படுவாய்? வேதம் சொல்லுகிறது, உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுக்களை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகல் காலத்திலே நீ நாற்றை வளரவும் உன் நாற்றை வளரவும் விடிய காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் நீ எழுந்து அதிகாலையில ஆண்டவர் சொன்னா அடுத்தவங்களுக்காக ஓடுற எல்லாம் செய்யணும் பிரதர். காலையில நைட்டு லேட்டா தான் பிரதர் படுக்கிறேன், உடைச்சு ஓடிச்சு கொட்டுறேன். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, என்னாவெல்லாம் நடக்குதுங்க பிரதர். பக்கத்துல பேச்சு சொல்லுங்க, உங்களை பத்தி தான் பேசுறாங்க, சிரிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? நல்லாதான் பிரதர், கஷ்டப்படுறேன், காலையில இருந்து போறேன், எனக்காக ஓடுறேன், என் பிள்ளைகளுக்காக தான் ஓடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ காலையில எஞ்சி விதையும் முளைக்க பண்ணாலும்மா, இல்ல இரவுல ரொம்ப லேட்டா வரது இல்லையா, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும். நான் இல்லைனாலும் என் பிள்ளைங்க இப்படிதான் கெட்டு குடிச்சவரா ஆக்குறீங்க, இப்படிதான் கெட்டு குடிச்சவரா. உன் கஷ்டத்தை உன் பிள்ளைகள் இடத்துல சொல்லணும். கஞ்சி ஊத்தி கூட ஒரு நாளைக்கு, நான் சாப்பிடனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க சாப்பிட்டு எடுத்து வச்சா அவனுக்கு தின்னுட்டு தேவைப்பட்ட தான் இருக்கும். நீ அந்நியருக்கு யாருக்கு இதை செஞ்சாலும் கடைசியில உனக்கு என்ன திரும்ப வரும்? என்னவா? துக்கமோ வேதனை, கட்டு வேதனை. சாதா வேதனை இல்ல பிரதர், ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் வரல. இதே மாதிரி பண்ணியிருந்தா வந்துடும். ஆண்டவருக்கும் இதேதாமா பண்ற, ஆண்டவர் இருதயத்தை இப்படிதானே பண்ற. அப்போ உனக்கு வேதனை வந்தா அது வேதனை, மற்றவங்களுக்கு வந்தா அது ரோதனை பிரதர். ஆண்டவர் உன்ன ரோதனையா நினைக்காத அளவுக்கு பார்த்துக்க, உனக்கு எல்லாத்தையும் செய்யறாரு, எல்லாவற்றையும் செய்யறது. எங்கேயோ இருந்த, எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டு இருந்த ஒருத்தனும் நினைக்கல, உன்னால கொஞ்சம் காண்பித்து கொடுக்கிட்டா, அப்பதான் உனக்கு புரியும் நான் ஆண்டவர் என்னை எப்படி தெரிஞ்சு கொண்டாரு என்பதை நீ கொஞ்சம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோட கூட பேசுறேன். ஏன்னா ஆண்டவருடைய அன்பு இன்னும் நிறைய பேருக்கு புரியல. புரியாதனால்தான் ஆண்டவரை தேடத்துல என்ன பண்றீங்க, துரிதப்பட்டு எந்த மட்டும் எலிசாவை கேட்டா எலியாவை கேட்டா சொல்லுவான், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்ப, எவ்வளவு நாளைக்குதான் இதே வாழ்க்கையில இருப்ப, என்னைக்குதான் கர்த்தரை தேடத்தக்கதாக உன் செவியை திறந்து கொடுப்ப, ஆதிகளை கொண்டிருந்த அன்பை மறந்தா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு கடைசி ஒருத்தர் வரைக்கும் உன் பேர்ல சொல்லுகிறாருமா. உங்களால உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் காண்பித்து கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு அதான் பிரதர் வேதனை, நெஞ்சு வலி தாங்க, காலை நைட்டெல்லாம் வலிக்கிறேன், காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறேன். வேதம் சொல்ல தெரியுமா, புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ என்ன பண்ணுவாங்க, இடித்து போடுறீங்க. உன் சொந்த ஆவிக்குரிய வீட்டை நீ இடிச்சு போடுற. எதை கட்டுற, யாருக்காக கட்டுற, தேவனுக்கு பிரியமா கட்டுறியா, அதை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல. ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறியா? இல்ல பிரதர், ஆலோசனை நம்மளுக்கு 4 பேர் வச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே 4 பேர் இருப்பாங்க ஆலோசனை சொல்றதுக்கு. அவங்களாம் ஆலோசனை சங்கம்.
அல்லேலூயா. அவங்கள யாரு உங்களுக்கு? ஆலோசனை சங்கம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல கம்யூனிட்டி எங்கதான் போயிடுவீங்க? அவங்கதான் பிரதர் போய் கேட்போம். அவங்க சரியா சொல்லிட்டு உன்னை நடுரோட்டில் நிறுத்த போறாங்க. நீ ஆண்டவர் கேட்க மாட்ட. ஒரு பிரச்சனை வருதா முழங்கால் படிக்கிற ஆண்டவரே நான் என்ன பண்ண ஆண்டவரே, இந்த பிரச்சனையை தாண்டி போவதற்கான வழிகள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. நீ உங்க வாழ்க்கையில சொல்லியிருக்கிறேன், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிக்க, உன் மேல கண்ணு வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றேன் ஆண்டவரே. அதை தாண்டி போறதுக்கு என்னலாமா இப்ப தலைவரே முடிவு எடுக்கிறாரு. உங்க முடிவுக்கு நீங்க தான் அதிகாரிங்க. ஏசாயா சொன்னாங்களா, நீங்க என்ன பண்றீங்க? வெளியே இருந்து கொண்டு வந்து நாத்தை நட்டு வச்சு அதை வரத்துக்கான எல்லா ப்ராசஸும் பண்ற. அல்லேலூயா. பகற்காலத்தில் உன் நாட்டை வளரவும் விடிய காலத்தில் உன் விதையை முளைக்க பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளில என்னைக்கு நீ நினைப்ப, ஐயோ ஓடி ஓடி ஒழிச்சு உக்காந்த பேருக்கு என்ன பண்ணுவாங்க, ஓடி பார்த்துப்பாங்க. ஓஹோதான். அல்லேலூயா. யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல, ஆனா உங்க வாழ்க்கையுடைய அடிப்படையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற. தெரிஞ்சுக்கீங்க, நீ எல்லாம் பண்ற, ஆனா உனக்கு துக்கமும் கடுவும் வேதனை. ஆனா நீ ஆண்டவர் வேதனைப்படுத்தி இருக்கிறீ, ஆண்டவர் துக்கப்படுத்தி இருக்கிறீ, அவர் இருதயத்தின் காரியத்தை உணரக்கூடாது அப்படிக்கு இருந்திருக்கிறீ. இன்னைக்கு உனக்கு வரும் பொழுது அந்த வேதனை அதிகமா இருக்கிறது. இப்போ உங்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? வேதத்துல நம்ம பத்தி தான் பார்க்க போறோம். எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் 16வது அதிகாரத்தில் 22வது என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. எசேக்கியேல் எழுதின நிருபம் 16வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். நீ உன் எல்லா மறுவறுப்புகளிலும் தேசித்தனங்களிலும் நடக்கும் பொழுது நிர்வாணமும் அம்மனமாய் இருந்தும் எப்படி இருந்த நீ ரத்தத்திலே மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததுமான எதை மறந்துட்டீங்க? இன்னைக்கு கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எப்போ அனாதையா அலைஞ்சு தெரிஞ்சீங்க? குறிப்பிட்ட நாள்ல நல்லா கருத்து தெரியும் எனக்கு அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஆனா வேதம் அப்படி சொல்ல. அதே 16வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நல்லா புரிஞ்சுங்க, நான் வளர்ந்துட்ட பிறகு அனாதை ஆகல. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், கருவிலே நான் அனாதை ஆயிட்டேன் ஆண்டவரே, கருவிலே அனாதை ஆயிட்டேன். என் கரு உருவான பிற்பாடு நான் வெளிப்படும் பொழுது என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு நினைச்சியோ, ஒருத்தரம் உள்ள என்றாம் உள்ள பிரதர் எல்லாம் தூரம். ஆண்டவர் யாரோ ஒரு மருத்துவ வச்சு உடைய இருதயத்துல பேசி, இந்த குழந்தை வெளிப்படுகின்ற நாட்களில் தொப்புள் கொடியோடு கூட இருக்க கொடுமானால் இது மறைத்து விடுமா என்பதை அறிந்தபடியினாலே அவர்கள் இருதயத்தில் தேவன் பேசி தொப்புள் கொடியை அறுக்க செய்ததை நீ மறந்து விட்டாய். ஆண்டவர் மறக்கலாமா? அங்க வேதம் சொல்லுகிறது, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை. அல்லேலூயா. நம்மள தொப்புள் கொடி அறுக்கப்படல. யாருக்கும் உன்னை குறிச்சு நினைவு இல்லை. நீங்க நினைக்கிறீங்க, அம்மா பக்கத்துல, அம்மா அரை மயக்கத்துல இருந்துச்சு, அம்மாவுக்கே தெரியாது கண்ணை தரப்போமா இல்லையான்ட்டு. 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் தான், சுமந்து தான் உண்மை இல்லைன்னு சொல்ல. ஆனா பெற்ற கண்மலையை மறந்து விட்டாயே, என்னை பெற்ற தேவனை மறந்து போனாயே. நல்லா புரிஞ்சுங்க. அன்னைக்கு என் உறவுகள்லாம் இருந்தாங்க, நல்ல வெளியில் இருந்தாங்க. தொப்புள் கொடி அறக்கன்னா ஆண்டவர் யாராவது ஒருத்தருடைய இருதயத்தில் பேசலாமா? ஒரு குழந்தை பிறந்து தொப்புள் கொடியோடு கூட இருந்தா என்ன ஆகும்? என்ன சொல்லுங்க? பிறந்து தொப்புள் கொடியோடு கூட இருக்குது, என்னமா ஆகும்?
நாமெல்லாம் வளர்ந்துருவோம் பிரதர். நல்லா புரிஞ்சுங்க. அன்னைக்கு உன்னை அவர் நினைக்கலன்னா அவன் தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு இருக்காது. அன்னைக்கு அவர் என்ன நினைச்சாரு? கருவுல என்ன நினைத்தவர் கருவிலிருந்து வெளிப்படும் பொழுது அவர் என்ன நினைச்சாரு? நீ மறந்துட்டமா? அவர் உன்னை நினைச்சதை மறந்ததுனால்தான் இன்னைக்கு அவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு. உன்னை நினைத்தது நான் தான். உன் தொப்புள் கொடி அறுபடாத வேலையிலே யாரும் உன்னை நினைக்கல, அவர் உன்னை நினைச்சாரு. அந்த தேவ பிள்ளைய நீ நினைக்கிற, இன்னைக்கு யாரையோ நினைக்கிற, உன் தொப்புள் கொடி அறுப்பதற்காக ஒவ்வொருவர் வந்தாரு, அதை நீ மறந்துட்ட. வேதம் சொல்லுகிறது, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்பட சுத்திகரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல. எப்போ? என்னால எழுந்திருக்க முடியாது, என்னால தவழ முடியாது, என்னால திரும்பி படுக்க முடியாது, என்னால நிக்க முடியாது. இன்னைக்கு என்ன செய்யறதுக்கு? இன்னைக்கு அவர் தான் உன்னை சுத்திகரிச்சாரு. நீ 30 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், 14 வயசு இருக்கலாம், 15 வயசு இருக்கலாம். தாயை போல மறுபடியுமாய் கர்ப்பத்துக்குள்ளே உன்னை அடைத்து புதிதாய் உருவாக்கி இது அவருடைய ரத்தத்தினாலே உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை அவருடைய குமாரனாய் குமாரத்தியாய் என்று தெரிந்து கொண்டாரு. அவருக்கு அவர்கள் பாவன்ற கரை விட்டு போயிருக்காது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்று வேதம் சொல்கிறது. இந்த வயசுல உனக்கு கழுவினாரு, உன்னை சுத்திகரிச்சாரு. அன்னைக்கு உன்னை இதெல்லாம் செய்து ஒருத்தரை இல்ல. நீ சுத்தம் இல்லாமல் அசுத்தமா இருந்த என்னைக்கு அன்னைக்கு உனக்கு எத்தனை பேர் நினைச்சாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் குழந்தை இருக்கும் போது இதே பேர் நினைச்சாங்க ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் லேபரோட காத்துன்னு இருப்பாங்க. எப்போ சத்தம் கேட்கும்? ஆனா 3 நாள் காத்துங்க. முதல் குழந்தைக்கே எத்தனை நாள் காத்துங்க? 3 நாள் காத்தவங்க. இடுப்போலின்னு கூட்டு போயிட்டு லேபர் வார்டில் பின்னாடி வார்டில் சேர்த்து விட்டாங்க. அன்னைக்கு எங்களுக்கு யாரும் இல்லை, எங்களை நினைக்கின்ற ஜனங்களும் இல்லை. நாங்கள் அனாதையாய் விடப்பட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு எங்களை நினைத்து தேவன் ஒருவர் உண்டு, அவர் இன்று எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு நினைச்சவர் இன்னைக்கு நினைக்கிறார் என்ற இருதயத்தின் இயக்கம் இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு எங்க வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் நினைக்கலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு கிடைச்ச எல்லாம் எனக்கு மாயதான். அன்னைக்கு என்னை சுத்திகரிப்பதற்கு ஒரு கந்தரும் என்ன பார்க்கலப்பா. வேதம் சொல்கிறது, குளிப்பாட்டுவதற்கும் உப்பினால் சுத்திகரிக்கப்படவும் துணியினால் சுற்றப்படவும் இல்ல. அப்ப நான் எப்படிதான் இருக்கிறேன்? இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? இன்னைக்கு நான் அதை எடுத்து கொடுத்தேன், இதை எடுத்து கொடுத்தேன், அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், இந்த ட்ரெஸ். உனக்கு ஆடை கொடுத்தது அவர் தானே, உன்னை சுத்திகரித்தது அவர் தானே, உன்னை சுத்தமானாய் மாற்றினது அவர் தானே. அன்னைக்கு நீ சொல்ல முடியல, நானா எழுந்து குளிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நானா எழுந்து ஆடை போட்டுவேன், ஏன்னா அன்னைக்கு உனக்கு ஒரு காரியமும் தெரியாது. வேதம் சொல்லுகிறது 22வது அதிகாரத்துல, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கிடந்தாய். சில நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ள போனா ஒரு துணியோ ஏதோ ஒரு காரியம் 10 வட்டி வச்சுட்டு போவோம். அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்தோம்? வேஸ்டேஜை போல கிடந்தோம். ஒரு நாள் வேஸ்டா குப்பையை போல இருந்தோம். குப்பையை போல இருந்த எண்ணெய் எடுத்து அழகுபடுத்தினவர் அவர் தானே. உமக்காக பரிதவித்து இவைகளை ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரிலே இரக்கமா இருந்ததும் இல்லை. இறக்கப்படுறதுக்கு ஒரு ஜனமும் இல்ல மேல. எதுக்கு இல்ல இறக்கம்? நீ இன்னைக்கு இறக்கம் போராட்டம், ஐயோ பிரதர் அவங்களுக்கு போகணும், இவங்களுக்கு போகணும், எவங்களுக்குன்னா நீ போ. ஆனா உனக்கு இறக்கம் பாராட்டுறதுக்கு அவர் ஒருத்தரை தவிர ஒருத்தரும் கிடையாது. நீ 10 பேருக்கு போய் படையல் போடலாம், அந்த 10 பேரும் உனக்கு படையல் போடுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அல்லேலூயா. அன்னைக்கும் உனக்காக இறங்கி வருகிறவர் இவர் மட்டும்தான். கருவிலே உன்னை பார்த்தார். நீ வாலிபனாய் வருவதற்கு முன்பாக உருவேற்பட்டு வெளிப்படும் பொழுதும் உன்னை பார்த்து வருவதுதான். வாலிபத்துல எங்கேயோ அலைஞ்சி திரிஞ்ச என்னையும் தெரிந்து கொண்டு அரவணைத்தவனும் அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பார்த்து கொண்டு இருக்கிறவரும் அவரே. அவர்கள் ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் அவரை பார்த்து என்ன சொல்லணும்? என்னப்பா சொல்லணும்?
உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். புரிஞ்சுங்க, அவன் வாழ்க்கை இல்லை பிரதர். அது வேதம் அழகா சொல்லுகிறது, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரிலே இரக்கமா இருந்ததும் இல்லை, நீ பிறந்த நாளிலே அருவருக்கப்பட்ட. அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, பிறந்த நாள்ல இப்படிதான் இருந்தீங்க, நீங்க ரொம்ப அழகு நினைச்சிடாத. உன்னை பார்த்த உடனே என்ன ஆச்சு, ஒரு பிள்ளைய டெலிவரில இருந்து கொண்டு வரும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்க, அதை போட்டு சுத்திகரிச்சு அதுக்கப்புறம் தான் அது குழந்தை மாதிரியே தெரியும். அது வரைக்கும் அது எப்படி தெரியாது, வெளிப்படும் போது அந்த குழந்தையை பார்க்கணும். அருவருக்கத்தக்கதாக இருந்த உன்னையும் ஆண்டவர் அழகுபடுத்தினாரே. இன்னைக்கு அழகுபடுத்தவர் நான் தான் அழகு, உலகத்திலே ஒன்னா நம்பர் அழகு நீ நினைக்கிற. அருவருக்கப்படத்தக்கதாக இருந்த உன்னை அழகுபடுத்தினவர் அவரே. உன்னை நினைக்க ஒரு கண்ணு இல்லப்பா, நினைக்க கூடாது இருந்த உன்னை அவர் நினைச்சதுனால்தான் இன்னைக்கு உருவமா இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றோம் சுய பலத்துல. அல்லேலூயா. நல்லா சொன்னீங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாத நாட்களிலே எனக்கு உதவி செய்தவர் அவர் தானே. அதை நான் மறந்துட்டேன், நீங்க எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்றேன். முதல்ல அவர் இருதயத்தின் வேதனையை மாற்றுவதற்கான வழியை ஆண்டவரே. அன்னைக்கு துக்கத்தோடு கூட வரும்போது என்னை அரவணைத்து அன்பு செலுத்தி சகலத்தையும் செய்தவர் நீதானே ஆண்டவரே. உனக்காக பரிதபிக்க இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரிலே இரக்கமா இல்லை, நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிவேடப்பட்டாய். அல்லேலூயா. அருவருப்பா இருக்கிறதுனால தான் அம்மா வயிற்றுல இருந்து என்ன ஆட்டாங்க, அதுக்கு மட்டும் என்னால இருக்க முடியாது. 10 மாசத்துக்கு மேல எந்த குழந்தைங்க வயிற்றுல நீங்க சொல்லுங்க. அது வரைக்கும் அதுக்கப்புறம் நீ அம்மாவுக்கு அருவருப்பு. அம்மா சொல்லும் குழந்தை தொலைக்க மாட்டேங்குது, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இல்ல எங்க அம்மா என்ன 12 மாசம் வயிற்றுலயே வச்சுட்டாங்க. 10 மாசத்துக்கு மேல நீ உள்ள இருந்தா அம்மாவுக்கு நீ யாரு, சின்ன குழந்தைதான். ஆனா உள்ள இருந்தா அருவருப்பு. டாக்டர் சொல்லுவாங்க டேட்டு குத்து 10 நாள் ஆச்சு. அருவருக்கப்படத்தக்கதாக இருந்த உன்னை வெளியே எறிந்து விட்டார்கள். இப்ப உன் பேர்ல அன்பு வைச்சது யாரோ. நான் உன் அருகிலே நடந்து போகின்ற போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தினாலே கிடந்ததை கண்டு உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து. ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு, எப்படி சாமியால 2 முறை கூப்பிட்டாரோ அதே போல 2 முறை பிழைச்சிரு சொல்றதுனால்தான் நீ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க. உன்னை இன்னைக்கு பழக்க வச்சது யாரதான்? அப்போ இந்த வாயில யாரதான் துதிக்கணும்? இன்னைக்கு யாரெல்லாம் துதிக்கிறோம்? மாமாவுக்கு துதி செலுத்துறோம், மச்சானுக்கு துதி செலுத்துறோம், ஊர்ல இருக்கிற எல்லா உறவுக்கு என்ன பண்றோம்? அன்னைக்கு படைக்க கூடாது என்று ஆண்டவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்க மாட்ட, படைத்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு உன்னை படைக்க வைக்கத்தக்கதாக தேவன் உனக்கு தருணங்களை கொடுத்து உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தா அவரை துதிக்காம யாரம்மா தேடுறீங்க? யாரையா தேடுறீங்க? வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா அடுத்த வசனத்தை. உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரம் பெருகும்படி வைத்தேன். நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு வளர்ந்துட்டீங்க, பெரியவர்கள் ஆயிட்டீங்க. மகா ரொம்ப அழகு. இப்ப அழகானவனே யாரை பார்க்க மாட்டேன்ற, யாரும் பார்க்க மாட்டேன்றீங்க. ரொம்ப அழகு. வெளியே வந்து வெயில்ல வந்தா கருப்பாயிடுவீங்க. அல்லேலூயா. வெயில்ல வந்தா என்ன ஆயிடுவீங்க? கருப்பாயிடுவீங்க. கொஞ்சம் கவனிங்கம்மா.
எஸ்தர் ராஜாத்தி முன்னாடி வாங்க. அந்த உன் கிரீடத்தை அங்க விட்டு வர பாருமா. அம்மா எஸ்தர் ராஜாத்தி அப்படியே முன்னாடி வாமா. அப்படியே வாமா. உன் கிரீடத்தோட கூட வா, தலையில கட்டு. ஆனா அந்த குழந்தைங்க இட்லி உக்காந்துருக்குமா, எப்ப கொடுப்பாங்கன்ட்டு கட்டு. பருவமா உட்காந்து எப்ப இவர் முடிப்பாரு, எப்ப எங்க அம்மா இட்லி கொடுப்பா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் என்னை நினைச்சாரு, நான் நினைக்க மறந்துட்டேன். இன்னைக்கு நான் பெருசாயிட்டேன், உனக்கு எல்லாம் தெரியும் பிரதர். ஆனா ஒரு காரியம் மறந்துடாத, கருவிலை நினைத்தவர் அவர்தான். நீ வளர்ந்த போது நினைத்தவரும் அவர்தான். வெளிப்படும் பொழுது உன்னை யாரும் நினைக்காத போது, உன்னை அருவருக்கத்தக்கதாக நீ இருந்த போது, உன்னை அருவருக்க கூடாதபடிக்கு பிழைத்திரு என்ற வார்த்தையினாலே உன்னை அன்று ஆசீர்வதித்தவரும் அவர்தான். இன்னைக்கு நீங்க மறந்துட்டீங்க. அதனால 22வது வசனம் அழகா சொல்ல என்னன்ட்டு, கடைசி அந்த வசனத்தை பகுதி வாசிக்குமா. 22. உன் ரத்தத்தில் மிதிக்கப்பட ஏதுவா கிடந்ததுமான சிறு வயதின் நாட்களை நீ நினைக்கல. எப்படி யோசேப்ப சிறைச்சாலைக்காரனாகிய ஒருவேளை பான பாத்திரக்காரன் மறந்து போனானோ, அதே போல நீயும் மறந்துட்ட. அல்லேலூயா. ஆனா ஒரு காரியம் புரிஞ்சீங்க, வேதம் சொல்கிறது. எழுந்து வாசிப்போமா ஆதியாகமத்தின் புத்தகம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 39 வசனத்துல 20 வாசிங்கம்மா. 40 20 வாசிங்க. மூன்றாம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. அவர்கள் ஊழியக்காரர் எல்லோரும் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் தலையையும் உயர்த்தி மறுபடியும் வைத்தார். அந்தபடியே பாத்திரங்களை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பான பாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை என்ன பண்ணல, நினைக்காமல் மறந்துட்டான். நீங்க ஆண்டவரை மறந்த போல, அவர் செய்த நன்மையை மறந்தது போல, பான பாத்திரக்காரனும் மறந்துட்டான். ஆனா ஆண்டவர் உங்களை மறக்கல. அடுத்த வருஷம் சொல்லுகிறது, 2 வருஷம் சென்ற பின்பு ஆண்டவர் இப்போ மறக்க கூடாதுன்னா, யோசேப்புடைய நிலையை மாத்தணும்னா, அவனை உயர்த்தணும்னு அவர் நினைச்சிட்டாரு. நினைத்தபடினால ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு. என்ன செய்ய விரும்புறாரா? உடனே ஒரு சொப்பனத்தை ராஜாவுக்கு கொடுக்க வச்சு, ஒருவேளை தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைய ஒரு வார்த்தையை உன்னிடத்துல பேசி உன்னுடைய நிலையை மறுபடியும் உனக்கு உணர்த்துவது மட்டும் அல்ல, நீ கடந்து வந்த பாதைகளை உனக்கு தேவன் நினைப்பூட்ட விரும்புகின்றார். தாயின் கருவிலே மறக்கப்பட்டவள் நீ, வெளிப்படும் பொழுது மறக்கப்பட்டவள் நீ, வளர்ந்த போது மறக்கப்பட்டவள் நீ. உன்னை யாரும் நினையாத போது ஒருவர் நினைத்தாலே அந்த காரியத்தை உனக்கு மறுபடியுமாய் நினைப்பூட்டத்தக்கதாக தேவ சமூகத்தில் இருந்த ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் நினைச்சு வருஷம் கணக்கு ஆச்சு பாருங்க. ஆண்டவர் நினைச்சு எப்படி ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நீ சில நேரத்துல ஆண்டவரை மறக்கும் போது அவர் உனக்கு ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு. முக்கியமான ஒரு நன்மை செஞ்சிருப்பாரு. அந்த அந்த நன்மை நினைச்சு பாரு. மறக்கணுன்ற எண்ணம் உன்னிடத்துல இருந்து செத்து போயிடும். நான் எப்பவுமே ஒரு காரியத்தை நினைப்பேன். நான் நிறைய நேரத்துல சொல்லுதல் நினைக்கிறேன். இந்த காரியத்தை நான் தனிமையா இருந்த காலத்துல எங்க வீட்டுக்குள்ள ஒரு போட்டோ அவங்க இருக்கும். ஒரு நல்ல மெய்ப்பெண் தன் மேல ஆடுகளை போட்டுக்கொண்டு ஒரு பெரிய போட்டோ அவங்க இருக்கும். நான் துக்கமா இருக்கும் பொழுது அங்க போய் முழங்கால் படிட்டு அழுவேன். அந்த காரியத்தை என் வாழ்க்கையில நான் இன்னி வரைக்கும் மறக்கவே இல்லை.
ஏன் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு அவர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பனா என் வாழ்க்கையில கடந்து வந்தார். இன்னை வரைக்கும் அவர் என் வாழ்க்கை விட்டு போகவே இல்லை. கடைசி நாட்கள் வரைக்கும் கை பிடிச்சு நடத்ததோ அவர்தான். அந்த சூழ்நிலையை மாத்தினாரு. ஆனா நல்ல புரிஞ்சுங்க, நான் எந்த நிலைக்கு வந்தாலும் வந்த நிலையை மறந்துடக்கூடாது பிரதர். நீ எந்த நிலையில உணவு உயர்த்தப்படலாம். இன்னைக்கு சகல சம்பத்துக்களையும் தேவன் கொடுத்து என்ன ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா ஒரு காரியத்தை நான் மறந்துடக்கூடாது. அன்னைக்கு என்ன தூக்கி எடுத்த அந்த தேவனை நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் அல்லேலூயா, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சகல சம்பத்துக்களை காட்டிலும் என் கர்த்தர் தான் எனக்கு பெரியவரா தெரிவாரு. அல்லேலூயா. நம்மளுக்கு கொஞ்சம் செல்வம் பெருகிடுச்சுன்னா யாரை மறந்துடுவோம்? தேவனை மறந்துடுவோம். கொஞ்சம் என் பிரச்சனை மாறுச்சுன்னா அடுத்தது யார் மறந்துடுவோம்? அல்லேலூயா. யாரோ மறந்துடுவோம். தேவனை மறக்காதீங்க. ஆண்டவர் செய்த ஒரு நன்மை மறக்காத. அன்னைக்கு அனாதைகள் அலைந்து திரிந்த போது உன்னோடு கூட இருந்தவர் இந்த ஆண்டவர் தானே. அன்னைக்கு ஒன்றும் இல்லாத வெறுமையா நிற்கும் பொழுது உதவி செய்தவர் இந்த ஆண்டவர் தானே. அன்னைக்கு நிர்மாணியாய் கடவுளுக்கத்தக்கதாக இருந்த போது உன்னை நினைத்தவர் இந்த ஆண்டவர் தானே. தாயின் கர்வத்திலே நீ உருவாவதற்காக ராப்பகலாய் ஒரு நொடி பொழுதும் மறந்து விடாதபடிக்கு தாயின் கருவிலே கடந்து சென்று உன்னை உருவாக்க பார்த்தவர் இந்த ஆண்டவர் தானே. நீ யாரை வேணாலும் மறந்துடுமா, ஆனா உனக்கு நன்மை செய்த கர்த்தரை மறக்காத. நீ மறந்தபடியினால நீ எப்படி மறக்கிற? இப்ப பான பாத்திரம் காரணம் போல இருக்கிற நன்மையை பெற்றுக்கொண்ட அவன் மறந்து போனா ஆண்டவர் நினைப்பூட்ட விரும்புகின்றார். மறுபடியும் உன்னிடத்துல பேசுறாரு. 2 வருடங்கள் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்போது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் வேறு 7 பசுக்கள் ஏறி வந்து நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள். நல்லா புரிஞ்சுங்க, உன் வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாம் அவலட்சணமும் கேவலமும் மறக்க செய்ய போது. நீ கர்த்தரை மறந்துடாத. ஆண்டவர் செய்த நன்மையை மறக்காத. நீ எப்ப மறக்கிறியோ அப்போ உனக்குள்ள அவலட்சணம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் உன்னை மேன்மையா தான் உயர்த்தி வைத்து இருக்கிறாரு. என்னை மறக்க, ஆண்டவரை மறக்க 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 உனக்குள்ளே அவலட்சணம் வந்துவிடும். நன்மையை கொடுத்து ஆண்டவர் நடத்தி வந்த வழிகளை மறந்து விட்டாய், ஆண்டவரும் மறந்துடுவாருன்னு இன்னைக்கு நினைக்கிற வரைக்கும் தான் கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கிற வரைக்கும் தான் கிருபை. அதை நீ மறந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவலட்சணம் உனக்குள்ள வந்துடும். உன் லட்சணத்தை மாற்றி விட்டுவிடும். அங்கே வேதம் சொல்கிறது, அவலட்சணமும் கேவலமான பசுக்கள், அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும். இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பார்வோன் விழிச்சுக்கனா நீங்க கேள்வி பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விழிச்சுக்கணும். இன்னும் நம்ம தான் விழித்து கொள்ளாம இருக்கிறோம். வாசிக்கமா மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 பசுக்கள் ஓங்கி வளர்ந்தது. சாவியானது தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. நிறை மேனியுமான 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து
அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நல்லா புரிஞ்சுங்க, அவனுக்கு மறுபடியும் நினைப்போது, ஐயோ நான் ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிட்டேன், அந்த குற்றத்தை உணர்த்தத்தக்கதாகத்தான் தேவன் இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன குற்றம் செஞ்சானா? வாசிங்கம்மா. நான் செய்த குற்றம் இன்னைக்குதான் என் நினைப்பிலே வந்துச்சு. இன்னைக்குதான் நிறைய பேருக்கு நினைப்புல வந்திருக்கும், ஓஹோ ஆண்டவர் சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி எடுத்தார் போல இருக்கு. நான் மறந்துட்டேன். கருவில காத்தார் போல இருக்கு, நான் மறந்துட்டேன். அவலட்சணமா இருந்த என்னை லட்சணமா மாத்தினவர் அவர் தான் என்பதை நான் மறந்துட்டேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துட்டு படுத்தா இன்னைக்கு எனக்கு மேன்மை தலையில தங்க கிரீடத்தோடு கூட ஆடுது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் செய்த தவற நினைக்கத்தக்கதாக தேவன் இந்த காரியத்தை அனுமதித்தாரோ என்னவோ தெரியல. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் என்னதென்று என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனத்துக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பலனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லியபடியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தான் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரவம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, நல்லா புரிஞ்சுங்கம்மா, யார் வேண்டுமானாலும் உன்னை மறந்துடலாம். உன் தகப்பன் உன்னை மறக்கலாம், உன் சகோதரர்கள் உன்னை மறக்கலாம், உன் சகோதரிகள் உன்னை மறக்கலாம், உன்னிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் உன்னை மறக்கலாம். ஆனால் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட ஒரு தேவன் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை. பெற்ற தாயும் தகப்பனோ மறந்துட்டான். நன்மை பெற்றுக்கொண்டு எல்லாரையும் மறந்துட்டாங்க. வருது 2 வருஷமா என் நினைப்பே இல்லை. நான் கர்த்தர் உன்னை நினைச்சு கொண்டே இருக்கிறேன். மற்றவங்களுக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசத்தை காண்பிச்சு கொடுக்கிறாரு. 2 வருடங்கள் கடந்து போனது என்று 41வது அதிகாரத்தின் 1 வசனம் சொல்லும். உங்கள்கிட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள எல்லாரும் மறக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார். அவர் உன்னை உயர்த்து வருகின்ற ஸ்தானம் வரைக்கும் உன்னோடு கூட இருப்பார். உன் கடைசி நாட்கள் வரைக்கும் உன்னோடு கூட இருப்பார். உன் தரிசனம் நிறைவேறுகின்ற நாட்கள் வரைக்கும் உன்னோடு கூட தேவன் இருப்பார். அந்த தேவனை தான் தேவனை காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறார். அந்த தேவனை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த யோசேப்பை காண்பித்து கொடுத்து சொல்லுகின்றார். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கையில என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 7வது அதிகாரத்தில் 9-10 வசனத்துல அங்கே ஸ்தேவான் பேசுகிறார். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு
யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள், விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திற்கும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே எதை கொடுத்தாரு? கிருபையை கொடுத்தவர் அவரே. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? ஹல்லேலூயா. கிருபையை கொடுத்தவர், ஞானத்தை கொடுத்தாரு. வேதம் சொல்றது வாசிங்கமா. அவனை எகிப்து தேசத்திற்கு, தன் வீட்டு அனைத்திற்கும், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அவர் நினைச்சிருந்தா ஒரு காரியம் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம்? முதல் காரியம் அண்ணன் தம்பிக்கு அரிசி கொடுக்காம நிறுத்திருக்கலாம். போர்த்திமான் வீட்டை சிறை பிடிச்சு உள்ள வச்சிருக்கலாம். அல்லேலூயா. நன்றியை மறந்துட்டீங்கடான்ட்டு திராட்சை ரசம் கொடுத்தவன் தூக்குல போட்டிருக்கான் இல்லையா? ஆனா தரிசனம் உடையவனுக்கு எதையுமே ஞாபகம் இல்லை. அவன் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவரே, என்னை உயர்த்தி வைத்தீரே ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றினீரே ஆண்டவரே, எனக்கு நன்மை செஞ்சீரே ஆண்டவரே, நான் உன்னை மறந்து போனாலும் என்னை மறக்காம நீ மட்டும் நடத்தி வருகிறீரே ஆண்டவரே. அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு காரியம் நம்ம கொஞ்சம் உயர்த்தப்பட்ட போது நம்மளுக்கு அநியாய அக்கிரமம் செஞ்சவனா நம்ம கண்ணுக்கு தெரியுமா? சபைக்குள்ள இருக்கும் போதே தெரியல. இது மூஞ்சி பார்க்க கூடாது, இது கூட பேசக்கூடாது, இது பக்கம் திரும்ப கூடாது. யோசேப்பு வாழ்க்கையில இருந்து நீ என்னத்தை கத்துன தெரியுமா? நீ எத்தனை உயர்த்தப்பட்ட போது இது எதுவுமே நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்களேன். அவன் போர்த்திமானை வேதனை படுத்தினான்னு போடப்படவே இல்லை. போர்த்திமான் கொண்டாட்டிய கொண்டு தூக்குல போடுங்கிறாங்க ஒருத்தனை. ஏன்னா அந்த அம்மா மீன் பணி அவன் மேல போடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒருத்தரை தவிர அவன் நடத்த எந்த சம்பவத்தையும் நினைப்பது இல்லை. நம்ம நினைக்கிறதுல அவனே வந்து ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே, எங்கேயோ குழியில விழுந்து கிடந்த என்னையும் தூக்கி எடுத்து இந்த நலமான வாழ்க்கையை கொடுத்து என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற அந்த அன்பின் ஆண்டவரை நான் நினைச்சு பார்க்கிற ஆண்டவரை. எங்க எத்தனைதான் உயர்த்தப்பட்டாலும் வச்சுங்களேன், யோசிப்பது நல்லா தெரியும் எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இதுதான் என்று. அன்னைக்கு தேசம் முழுவதற்கும் அவன் அரிசி சப்ளை பண்ணான், அவன் ஆகாரத்தை கொடுத்தான், போர்த்திமான் வீட்டுக்கு கொடுத்தான், குடியில போட்ட அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்தான், தகப்பனுக்கு கொடுத்தான், ஏன் பார்வோன் வீட்டுக்கு அவன் தான் கொடுத்தான். அல்லேலூயா. அவன் நினைச்சிருந்தா எது வேணாலும் செஞ்சிருக்கலாம்ப்பா. அவன் நினைச்சிருந்தா அவன் உயர்த்தப்பட்ட ஒண்ணுமே ஆண்டவரை மறந்துட்டு இருக்கலாம். நான் இப்ப யார் ஸ்தானத்துக்கு அடுத்த இடத்துல வந்துட்டேன், பார்வோனுக்கு அடுத்த இடத்துல வந்துட்டேன், என் கையில இருந்தா எல்லாம் கொடுக்கப்படுது. அவன் நினைச்சிருந்தான் யார மறந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவன் கடைசி வரைக்கும் மறக்கவே இல்லை. அதனால்தான் அவன் தலைமுறைக்கு அப்பாற்பட்டு இன்றும் பேசப்படுகின்றான். நீ நானும் இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துடுறோம். அதனால்தான் நீ எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சாலும் அவனை மறந்துடுறான். நீங்க ஒரு காரியத்தை தேவன்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் எதையும் மறக்க மாட்டேன், நீ எனக்கு சின்னதா செய்த ஒவ்வொரு நன்மைகளும் நினைத்து பார்க்கிற ஞாபகம் நேரம் ஆண்டவரே. ஒரே ஒரு நிமிஷம் அவர் செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பாருங்களேன். அது உன் வாழ்க்கையில என்ன கூடாததா இருக்கும். அங்கே ஸ்டேவான் சொல்லுகிறார் பாருங்க, அழகா ஒரு காரியத்தை வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திற்கும் நின்று யாரை விடுவித்தாரு? தேவன் தான் விடுவித்தாருமா. தேவன் தான் விடுவித்தாரு. எல்லா உபத்திரமும் வரும்போது நான் தாங்கினவன் எனக்கு விடுவிக்க வரல. அல்லேலூயா. நான் தாங்கினவன் யாருமே நான் உபத்திரவம் படும்போது வரமாட்டான் பிரதர், வரமாட்டான் சகோதரி சகோதரனே. நீ எத்தனை பேர் வேணாலும் தாங்க, அவங்க யாருக்கும் உபத்திரம் வரும்போது வரமாட்டாங்க, உன்னை விட்டு ஓட தான் பார்ப்பாங்க. ஆனா உன் உபத்திரவத்திலே உனக்கு உதவுகின்றவர் ஒருவர் மாத்திரமே.
தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களிலும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசமெங்கும் பஞ்சமும் மிகுதியான வருத்தமும் உண்டாயிற்று. தம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் போயிற்று. அப்போது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோப்பு கேள்விப்பட்டு தன்னுடைய பிதாக்களின் முதலாம் தரமானவர்களை அனுப்பினான். இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய நீ அடுத்தபடி அர்த்தம் கிடையாது வாசிங்கம்மா. பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோப்பும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய எத்தனை பேரு? 75 பேரை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க உள்ள வரும்பொழுது சிறு கூட்டமா வரலாம். ஆனா போக போக கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லி 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 அந்த காரியம் பலகி பெருகி கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரால் இதே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். இங்க உன்னை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு மேல வச்சாலும் உன் புத்தி எங்கதான் போகுது? எல்லாரும் காட்டில நம்ம தேவன் உயர்த்துல வச்சிட்டான்னா யோசிப்பு உடனே என்ன பண்ணுவாரு? என் ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிவிட்டு எல்லாருக்கும் அதை தான் சொல்லணும். உன் தலைமையெல்லாம் காட்டினான்னா தூக்கி வந்த மாதிரி கீழே போறதுக்கு ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. அவருக்கு தூக்கமும் தெரியும், கீழே போட்டு உடைக்கவும் தெரியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர் தான் இவர். அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ராஜஸ்தானத்தை கொடுத்து அமர்த்த வச்சார்னா நான் கணத்தோடு கூட இல்லைன்னா என் கணத்தை கெடுத்து தேவன் வெளியே என்ன அனுப்புவாரு. அவருக்கு தெரியும் யாரை எங்க உட்கார வைக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். யோசேப்பை உயர்த்தி வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? 75 பேரா உள்ள வந்தா கூட யோசேப்பு தேவனுடைய அன்பை சொல்லி சொல்லி சொல்லியே என் தரிசனம் என்னை இன்று காப்பாற்றினது, தேவ கிருபை என்னை நடத்தினது, தேவன் ஞானம் என்னை தாங்கினது. அதனால தான் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தேவன் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். என்ன மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி வர எல்லா ஜனத்துக்கும் நான் யாரை காண்பிச்சு கொடுப்பேன்? யாரமா காண்பிச்சு கொடுக்க? அங்க மருத்துவச்சி கூட இருந்தா கூட சரியா, அவங்களும் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அதே இடத்துல தான் யாரு இருந்தாங்க? சிப்போராலும் பூவாலும் இருந்தாங்க. அவங்க யாருக்கு பயப்படுறாங்க? பார்வோனுடைய சட்டத்துக்கு சேவை கொடுக்க மாட்டாங்க. நான் ஆண்டவர் என்ன பார்த்தாருன்னா நல்லா புரிஞ்சுங்க. தேவ சமூகத்துல இருந்தா பயமும் நடுக்கமும் இருக்கணும். திமுறம் தனாவட்டில் இருந்துச்சுன்னா திட்டிடுவாரு. நான் என்ன பண்றேன்? ஆண்டவரே நான் உயர்த்தணும் எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. ஆண்டவரே நீ உயர்த்தி வைத்த இடத்தை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே உயர்த்தி வைத்த இடத்தை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே வேதம் அங்கே அழகா சொல்லுகிறது. வாசிங்கம்மா. அந்தபடி யாக்கோப்பு எகிப்திற்கு போனான். அங்கே இருந்து சீக்கேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீக்கேமின் தகப்பனாகிய லேமருடைய சன்னதி இடத்தில் ரொக்க கிரயத்திற்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சுங்க. அவன் முடிவு கூட எப்படிதான் இருக்குது? அவன் முடிவு கூட எப்படிதான் இருக்குது? தனக்கென்று ஒரு காரியத்துல அவன் வைக்கிறான். அவன் எல்லா இடத்துலயுமே நினைல. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், எங்க நான் போய் செத்துடணும், சாவு கூட இருக்கவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பாதியில போய் நான் தொங்கின்னு நினைச்சேன்னா அது சாட்சியா இருக்காது. கடைசி வரைக்கும் நீ பேயும் பிசாசமா தான் இருப்ப. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாரு, உன் கடைசி மரணம் கூட அழகா இருக்கும்.
அல்லேலூயா. மரணனால நமக்கு பயம் இல்லைங்களா? நீங்க 90 வயசுல 100 வயசுல இருக்கு போங்க, நான் இருக்க போறதில்ல, நான் பறந்துடுவேன். அல்லேலூயா. ஆனா நம்ம எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறோம்னு முக்கியம் இல்லை, கடைசி வரைக்கும் கர்த்தர் கூட இருக்கிறோமா இதுதான் முக்கியம். யாக்கோபு எத்தனா அவன் சாவு சொல்றதுப்பா, இங்க வேணாப்பா எகிப்துல என்ன புதைச்சிடாதீங்கப்பா, தேவன் இல்லாத இடத்துல என்ன நிறுத்தாதீங்கப்பா, என் பாடி கூட இங்க இருக்கக்கூடாதுப்பா, ஜீவன் இல்லாத என்னுடைய காரியம் கூட இங்க இருக்கக்கூடாது, அது ஜீவனுள்ள தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும். யோசேப்பு தன் ஜனங்களிடத்துல சொல்லிட்டு போறப்பா, நான் போயிட்ட பிறகு என்னால தாண்டி வேற ஒரு புது ராஜா வருவான், இந்த ஜனங்களை இங்க 30 லட்சம் பேர் போறீங்க, போகும்போது ஒரு காரியம் பண்ணுங்க, என்ன பண்ண தெரியுங்களா, என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுங்கப்பா. ஏன் சொல்லுங்க, உயிரற்ற இடத்துல என் எலும்புகள் கூட இருக்கக்கூடாது என்று நினைத்தவன் யோசேப்பு. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது சத்தமா கத்திட்டுதான் மரிச்சாராம். அவர் மரித்த போது பரிசுத்தவான்களுடைய எல்லா கல்லறைகளும் உடைக்கப்பட்டது, பரிசுத்தவான்களுடைய எல்லாம் எழுந்து பரலோகத்துக்கு கடந்து போனாங்க. யோசேப்பை இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட அவர் சிலுவையில் அறையப்படுகின்ற இடத்திற்கு கொஞ்சம் தள்ளிதான் அவருடைய எலும்புகளை போச்சாங்களாம். அன்னைக்கு தேவனுடைய சத்தம் கேட்கும் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தான். அந்த சத்தம் என்னை உயிரடைய செய்யும், என்னை உருமாற்றிவிடும், தேவனுக்கு பிரியமா என்னை எழுப்பிவிடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். தரிசனம் அவனுக்கு நல்லா தெரியும். உங்க தரிசனம் உங்களுக்கு தெரியணும், கர்த்தருடைய சத்தம் ஒரு நாள் என்னை எழுப்பணும். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு யாருமா? அல்லேலூயா. நம்மளே எழுந்திருக்கணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து யோசேப்பு போல நான் தான் யோசேப்பு சொல்லிட்டு போனா, என் எலும்பை இருந்து எடுத்துட்டு போயிடுவா, நான் மறுபடியுமா உயிரோடு கூட எழும்புவேன் பரலோக ராஜ்யத்துல. ஒரு நாளைக்கு யோசேப்பு போய் பரலோகத்துல பார்ப்போம். யோசனை பண்ணி பாருங்களேன், யோசேப்பு நீதியின் கிரீடம் தரித்தவராய் பரலோகத்தில் இருப்பாரு. இன்னைக்கு நம்ம பார்க்கிற நம்ம நினைவுக்குள்ள கடந்து வர அந்த யோசேப்பு எத்தனை அழகா இருப்பாரு. அவர் இயேசப்பா எவ்வளவு வைராக்கியமா வாழ்க்கை வாழ்ந்தாரு. எத்தனை பேருக்கு யோசேப்பு பரலோகத்துல போய் பார்க்கணும்னு ஆசை. அல்லேலூயா. ஒரு ஜென்மத்துக்கும் இல்லை, இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம், எனக்கு பார்க்கணும்னு ஆசை வருது. அல்லேலூயா. சொல்லிருப்போமா இல்லையா? நம்ம நினைவுகள் உடனே பரலோகம் போயிடணும். என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன்ற என்ன எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. புரிஞ்சுங்க, நம்ம போய் பார்க்கும்போது ஆபிரகாம் இருப்பாரு, ஈசாக்கு இருப்பாரு, யாக்கோபு இருப்பாரு. அல்லேலூயா. நம்ம இந்த பூமியிலே வாசிச்ச பார்த்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அங்க இருப்பாங்க. அது எல்லாத்தையும் காட்டிலும் என்னுடைய ஹீரோ இயேசுவானவர் அங்க இருப்பாரு. மகிமையின் திராட்சை அங்க இருப்பாரு. அவரோடு கூட பகல நானும் இருப்பேன். விசுவாசத்துல நீங்க சொன்னோம், நானும் இருப்பேன். அப்ப நான் முதல்ல யாரும் நினைக்கிறேன், ஆண்டவரே உன்னை நினைக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உன்னை நினைக்கத்தக்கதாக என் முடிவுகள் சமாதானத்தின் இலையாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஏனோ தானு இல்லை, என் முடிவுகள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இவங்க போல பார்த்து சொல்லணும். பிள்ளைங்க கூப்பிட்டு கேட்டா சொல்லுவான், அவன் மரணத்தை போல என் மரணம் இருக்கட்டும். பிள்ளைங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், பிள்ளைங்க உன் மரணம் எப்படி இருக்கணும்? பா, நீதிமான்கள் மரணத்தை போல என் மரணம் இருக்கணும்பா. அல்லேலூயா. நம்ம மரணம் கூட தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆனா அது வரைக்கும் கண்டிப்பா சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்க எல்லாரையும் பிளஸ் பண்றேன். 70 பலத்தின் மிகுதியினால் 80, நீங்க 100 வருஷம் கூட சந்தோஷமா இருங்க. ஆனா கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தரோடு கூட இருங்க. அல்லேலூயா. எதையும் அவருக்கு ஈக்குவலா கம்பேர் பண்ணாத. அவருக்கு ஈக்குவலா நீ உன் நகையை வைக்காத, உன் பொருளை வைக்காத, உன் வரவுக்காரனை வைக்காத, அவருக்கு இணையா எதையும் வைக்காத. சில நேரத்துல பரிசுத்த ஓய்வு நாளை காட்டிலும் நம்மளுக்கு சிலர்லாம் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க இல்லைங்களா? இருப்பாங்களா இல்லையா? சொல்லணும்னாலும் அதான உண்மை.
பரிசுத்த ஓய்வு நாள் கட்டுவியோ இன்னைக்கு நான் ஊருக்கு போயே ஆகணும். என்னைக்குதான்? ஏன் மத்த நாள்ல போனா கேளுங்க, பக்கத்துல மத்த நாள்ல போனா இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணும். அவன் தெரிஞ்சதே வைக்கிறான். பிசாசு டெஸ்ட் வைக்கிறான். டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகவே இல்லைன்னு ஆண்டவர் பார்க்கிறேன். ஆண்டவர் சாட்சி கொடுப்பாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறான். பரிசுத்த ஓய்வு நாள்ல ஒரு காரியம் உனக்கு வருதுன்னா அது பொல்லாப்பு. அந்த பொல்லாப்புக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? உடன்பட்டு நடக்காத. அன்னைக்கு சொல்லுங்க, அப்பா பரிசுத்த ஓய்வுனால என் வீட்டுக்கு வராதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நானும் என் கர்த்தரும் இருக்கிறனால, நான் என் குடும்பத்தோடு கூட இருக்கிறனால அன்னைக்கு டோன்ட் டிஸ்டர்ப். அன்னைக்குதான் ஊர்ல கொண்டாட்டம். அன்னைக்கு ஊர்ல கொண்டாட்டம் இல்லையா, நம்மளுக்கு கொண்டாட்டம். அவன் கூப்பிடனா கூட நீ என்ட்ரி கொடுத்துருவேன். அவன் சொல்லுவான் கல்யாணத்துக்கு வந்தா போதும்னா நீ கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுவேன். நல்ல உன்னை நினைத்த தேவனை நீ நினைக்க கூடுமானால் எந்த இடத்துல அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது அவர் தான். தாயின் கர்ப்பத்திலே பார்த்தவர் அவர் தான். உன்னை எரியப்படத்தக்கதாக இருக்கும் பொழுது, மிதிக்கப்படத்தக்கதாக, அருவருக்கப்படத்தக்கதாக இருக்கும் பொழுது உன்னை வாழ்ந்து என்று சொன்னவர் அவர் தான். வாணிபத்திலே காத்தவர் அவர் தான். இம்மட்டும் நடத்தி வந்தவரும் அவர் தான். இனியும் நடத்த போகின்றவரும் அவர் தான். அவர் உன்னை மறக்கல. பக்கத்தில் நீயும் அவரை மறக்கிறாங்க. அங்கிருந்து சீக்கேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீக்கேமின் தகப்பனாகிய எமோருடைய சன்னதி இடத்திலே ரொக்கத்திற்கு வாங்கின கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார்கள். யார? யாக்கோபு பண்ணாங்க யோசேப்பின் காரியத்தை. அதுக்கு ஆபிரகாம் தன் தேவன் ஆணையிட்டு அறிந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பு அறியாத வேறொரு ராஜா தோன்றிய காலமளவும் ஜனங்கள் எகிப்திலிருந்து பலுகி பெருகினார்கள். வஞ்சனையாய் நடப்பித்து ஈராதபடிக்கு போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அக்காலத்திலே திவ்ய சௌந்தரியமா உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும். நல்லா புரிஞ்சுங்க, யோசேப்பிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போறோம் தெரியல. இனி மோசையை பார்க்க போறோம். தரிசனமுள்ள மோசேயுடைய வாழ்க்கையில நடந்த நன்மைகள் என்ன என்று நீங்கள் ஒருவேளை நிறைய காரியங்கள் அறிந்திருக்கலாம். ஒரு சில காரியங்களை பார்த்து இனி நம் தேவனை மறக்க கூடாது, நம் தரிசனத்துக்கு நேராய் ஓட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் கடந்து செல்ல போகின்றோம். எல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி